மெடிசனுக்கு ஆந்திராவுக்கு சென்று அங்கே அந்த பரீட்சையை எழுதிட்டு ரொம்ப களைப்போடு வந்திருந்த பொழுதிலும் கூட அந்த பொம்மலாட்ட நிகழ்வினே தன் தகப்பனவரோடு வந்து கலந்து கொண்டு அதை வழி இல்லாமல் நான் ஊர் வந்து சேர்வதற்கு எனக்கு பெரிய உறுதுணையாக இருந்தார். அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நினைவேந்தல் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற கவிஞர் சீதா கைய பெருமாள் அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய அன்பு சகோதரி, எப்பயுமே என் உள்ளத்தில் ஆழத்தில் போய் தேடி பார்த்தீங்கன்னா சில முத்துக்கள் இருக்கும். அந்த முத்தான சொந்தங்களில் ஒரு சொந்தமான என் அன்பிற்குரிய சகோதரி கார்பொழி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மளுடைய ஐயா மாரிமுத்து ஐயா அவர்களுடைய மகா அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றேன். நமது பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினராக இருந்த மிகச் சிறப்பாக இந்த பேரவையினுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து எங்களை எல்லாம் நல்ல முறையில் செயல்படுவதற்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற செயற்குழு உறுப்பினர்கள் அன்பு சகோதரி மதிப்பிற்குரிய ஆசிரியர் நந்தினி பிரியா அவர்களே, திருமதி மீனா அவர்களே, என்னும் அவர்களும் இருக்கிறார்கள். என்னுடைய அன்பு தாயார் செல்வி அவர்களே, என்னுடைய அருமை சகோதரர், இன்னும் சொல்ல போனா இந்த மருத்துவர் எப்படி எனக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது என் பக்கத்துல துணையா இருந்து எனக்கு நலம் கூட என் தாயார் 2018 ஐயா நசீர் அவர்கள் வருகை தந்திருக்கிறோம். ஐயா அவர்கள் அன்போடு வருகிறது. இன்னும் முடிக்கிறார். அப்படி இந்த சங்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த பேரவையை நான் திருப்பி எடுத்து நடத்த வேண்டும் என்ற கருதுகிற பொழுது உடனடியாக நீ எடுத்து நடத்தினால் அது சிறப்பாக இருக்கும் பேசுகின்ற பொழுது பேசிக்கிட்டே இருப்பாரு. ரெட்டாக எங்களுக்கு அந்த கோட் தெரியும், உங்களுக்கு சொல்றேன். ரெட்டாக அவருடைய அற்புதமான எண்ணங்களை சொல்வதென்றால் இன்றைக்கு முழுக்க சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு சகாப்தம் என்று கூட அவரை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அற்புதமானவர். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் என்னையும் கவிஞர் நாகை நாகராஜன் அவர்களையும் அவர் மிக மிக அன்பாக நடத்தியவர். முதல்ல நான் சாதாரணமாக பேசிட்டு அப்புறம் கவிதைக்கு போனேன். ஒரு சமயம் புதுவைக்கு சென்று அவரை பார்ப்பதற்காக நாங்கள் சென்றிருந்த போது அவர் வீட்டில் இருந்து சென்று எங்களோடு வீதிக்கு வருகிறார். தமிழே, ஏற்ற தமிழே, முந்தை தமிழே, மூத்த தமிழே, சிந்தை நிறையும் சீர்மிகு தமிழே, எந்தை தமிழே, ஏற்ற தமிழே, முந்த தமிழே, மூத்த தமிழே, சிந்தை நிறையும் சீர்மிகு தமிழே, விந்தை மிகுந்த வித்தகத் தமிழே, உந்தனை வணங்கி உள்ளம் மகிழ்ந்தேன். அன்பர் பண்பர் அனைவருக்கும் வணக்கம். புனிதவதி பிறந்ததாலே புனிதமான காரையிலே, புனிதவதி பிறந்ததாலே புனிதமான காரையிலே மனிதனாக பிறந்து மகத்துவம் பெற்று அணிந்து முத்தமிழ் வித்தகர் அற்கதை நம்பி தமிழ் மாமணி ஐயா புலவர் கோ சாமிபாணி அவர்களின் 5ஆம் ஆண்டு நிறைவேற்ற எனது கவிதை அஞ்சலி. தமிழுக்கு மாமணி தமிழ் மாமணி, தமிழுக்கு மாமணி தமிழ் மாமணி எங்கள் ஆசான் புலவர் கோ சாமிபாணி ஐயா. குதித்து கும்மாளமிடும் அருவியாய், குதித்து கும்மாளமிடும் அருவியாய் ஐயா 5ஆம் ஆண்டு புலவர் கோ சாரங்கபாணி ஐயா 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் நானும் ஓர் கவி வாசிக்கிறேன். அவர்களுக்காக வடித்த கவிதை இதோ. திரு உருவத்திற்கு தரும் திகழ் மாலை, இருகரம் தனை குவிக்கும் நல் மாலை, நேரில் காணா உங்கள் முகம் நினைவு நாளில் நெய்த மாலை, உள்ளத்தில் உதித்த சொல் மாலை, இல்லத்தார் முன்னாலே அழகு பாமாலை, சின்ன பூக்கள் எடுக்கவில்லை சிறந்தன்னில் நாங்கள் எப்போதுமே பெருமை உண்டு. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியமில்லை உயிருக்கு என்று குரல் கேட்க அவருடைய அறிவுப்படையை, அவரோட உயிருக்கு அவருடைய அறிவுப்படையை தந்து சென்றிருக்கிறார். அவருக்கு நேற்று நான் பாண்டி போயிட்டு இருக்கும்போது தான் தம்பி வந்துடணுக்கா அப்படின்னாங்க. என்னால் வர முடியுமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் தம்பியோட அன்பு அழைப்புக்கு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். காரில் வரும்போதே எழுதிட்டு வந்தேன். அதுலேயே அப்புறம் ஃபோன் பண்ணி ஸ்டூடியோவில் சொல்லி, கோபி ஸ்டூடியோவில் சொல்லி ஒரு பிரிண்டாக இது பண்ணேன். இதாக கவர். கலைமகள் கைகளால் பிசைந்து தந்த தமிழ் அமுதம் நீர், கலைமகள் கைகளால் பிசைந்து தந்த தமிழ் அமுதம் நீர்,
கள்ளமனம் கூட கவிநயம் காணுமையாவும் சொல்லாட்சியில், கள்ளமனம் கூட கவிநயம் காணுமையாவும் சொல்லாட்சியில், அடுக்கி வரும் ஓமை அத்தனையும் அறிவாகி மனதில் ஏறும், அடுக்கி வரும் ஓமை அத்தனையும் அறிவாகி மனதில் ஏறும். வகுப்பறையில் உன் சுவைமிகு அடுக்கு தொடரில் அறுசுவை உண்ட நிறைவு பெற்ற மாணாக்கர்களில் புதல்வனாக பிறந்தார். தாயின் கருணையால் தவ புதல்வனாக பிறந்தார். கல்வியை கலக்கமில்லாமல் வழக்கமான முறையில் விளக்கமாக பயின்றார். உருக்கமாக இலக்கியத்தை உணர்வோடு கற்றார். தாம் செல்லும் இடங்களில் கவி பாடி புகழ் பெற்று கவிஞரானார். இலக்கியத்தை எடுத்து பேசி ஏற்றமிகு பேச்சாளர் பட்டம் பெற்றார். புதுமையில் புதுக்கவிதை படைத்து புகழ் அடைந்தார். புதுமையில் புதுக்கவிதை படைத்து புகழ் அடைந்தார். புதுமையை பரப்பி பட்டிமன்ற பேச்சாளராக பாக்கியம் பெற்றார். நெருக்கமாக உள்ளவரிடம் உருக்கமாக பேசுவார். ஊர் புகழும் இத்தராக ஊர்வலம் வந்தார். தமிழின் மேடைகளில் மின்னி விளங்கிய சிந்தனையே, தமிழின் மனம் பொங்க வைத்த மாமணியே, மேடைகளில் மின்னி விளங்கிய சிந்தனையே, பட்டிமன்ற மேடையில் புலவர் பல்லாண்டுகள் வெளிநாடும் கேட்டு ரசிக்க சிந்தனை தீபம் ஏற்றி சீர்குலம் வாழ வைத்தீர். பட்டிமன்ற மேடையில் புலவர் புகழ் பாட பல்லாண்டுகள் வெளிநாடும் கேட்டு ரசிக்க சிந்தை தீபம் ஏற்றி மாநிலம் புகழ்ந்திட வாழ்ந்தவரே, நல்ல மாந்தர்கள் வரிசையில் சேர்ந்தவரே, மாநிலம் புகழ்பெற வாழ்ந்தவரே, செந்தமிழ் புகழோடு சேர்ந்தவரே, செந்தமிழ் புகழோடு சேர்ந்தவரே, கம்பனை இருத்தி கருத்துக்கள் புகுத்தி காரினை போல நலம் தந்தவரே, கம்பனை இருத்தி கருத்துக்கள் புகுத்தி காரினை போல நலம் தந்தவரே, ஆளுமையாய் இந்த காரையிலே வந்து தமிழ் பேச்சினால் உளம் வென்ற மாதிரி அந்த நம்ம ஆசிரியர் மாரிமுத்தவருடைய மகள் கார்லேயே கவிதை பிடிச்சி அதை கண்ணாடி போட்டு எடுத்துருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலேயே அவங்களை நல்லா பாராட்டு. கவிதை என்பது எதுன்னா, எங்கள் காலத்துக்கு எங்களுக்கெல்லாம் கவிதை சொல்லிக் கொடுத்தது வேற மாதிரி. வெண்பாய் இருந்ததும் அகவல்பாய் இருந்ததும் ஆசிரியப்பாய் இருந்ததும் முதல்ல சீர்கத்துக்கணும், ஓர சிச்சு ஈர சிச்சு இதெல்லாம் கவிதை எழுதணும். நான் இப்போ அந்த கிடைக்கல. நீங்கள் எழுதியவை எல்லாம் என்னை பொறுத்தவரையே கவிதை. ஏன்னா கவிதை நினைச்சிட்டு எழுதினோம்னா அது கவிதை இல்லையா? கதையை நினைச்சிட்டு விட்டோம்னா அதுக்கு மேல் கதை. உங்க கதை விடணும். நீங்க ஒன்று வச்சுக்க அவசரமாக சொல்ல அக்கா யோகேஸ்வரி அக்கா அனைவருக்கும் வணக்கம். தலைமையாசிரியாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஃபோன் வருது எனக்கு, ஒரு அன்னோன் நம்பர் 944 வருது. அதை வந்து 944 பிஎஸ்எல் யாராவது பழைய ஆளுநர் ஃபோனுங்களாம் அந்த 96 அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. யாரோ அடிக்கிறான்னு சொல்லி ரகரப்படையெல்லாம் சொன்னார். இந்த சரியாக அந்த ரகரம் உச்சரிக்க நான் வரப்போ உனக்கு நேரம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த நிமிடத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து நான் வந்து ஃபோன் பண்ணி அந்த அவர் தான் முதலில் பணியாற்றிய பள்ளி, ஒரே பள்ளி அந்த அரசு நடுநிலை பள்ளி பொறுப்பேற்று, ஐயா நீங்கள் இந்த பணியாற்றுறதுனால நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வரணும் சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன். என்னோட அனுபவம் அவர் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் நீ வரையா கட்டி உன்னை தூக்கிட்டு வருவான்னு கேட்டேன். செம கடுப்பாயிட்டு, நீங்க யாருமே பேசுனதில்ல, ஐயா நீங்க வந்தே ஆகணும், நீங்க வரணுன்றது தான் என்னோட ஆசை, எல்லாரோடைய ஆசை. உங்கள்கிட்ட படித்த மாணவர்கள் எல்லாருமே என்கிட்ட சொல்றாங்க, எல்லாம் பிரான்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்றாங்க எங்க ஆசிரியர் வந்து ஒரு சாரப்பணி ஐயாவை நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட விருப்பம் இல்லையா, நீங்க வந்து அவன் சொன்னா. அப்புறம் அந்த நிகழ்ச்சி வந்தாங்க. வந்து இவன் வந்து என்னை வந்து சொல்றான், நீ வரையா கட்டி அவனை தூக்கி வருமா பாண்டியிலேருந்து இவன் கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை. அப்படி ஒரு நண்பர்கள் நானும் ஐயாவுக்காக அந்த ஒரு நிகழ்வு சொல்லிட்டு அந்த பாடலை நான் போறேன். கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கையிட்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், ஒன்றாக
மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை சிந்தை மழை நாகினியே தேவி ராஜராஜ சோழன் நான் என்னை ஆளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தேவி கண்ணூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுதே துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே வில்லோடு அம்பு ரெண்டு கொள்ளாமல் கொள்ளுதே பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே தேனோடை ஓரவே நீராடுமே. எல்லாரும் கவிதை வாசிகள் சொல்லி